ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். போன விலாக்லேருந்து நான் என் பண்ண இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் சென்னை சில்க்ஸ் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சென்னை சில்க்ஸ் எதுக்காக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திக் பர்த்டே வருது, ஹால் புக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுவும் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிருத்திக் வந்து ஃபஸ்ட் பர்த்டே வருது. ஸோ அதுக்கான ட்ரெஸ் பர்ச்சேஸ் எல்லாம் வந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு வந்து சரி ட்ரெஸ்ஸு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். சாரீ செக்ஷன் தான் போயிருந்தேன். எல்லா டைமும் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ராக் அந்த மாதிரி போகிறதால இந்த வாட்டி வந்து சாரீ மாதிரி வேர் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி வேர் பண்ணி சாரீ மாதிரி ஃபங்க்ஷனுக்கு. அதனால் கொஞ்சம் அந்த டிசைனர் கலெக்ஷனில் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டப்போ அதை நார்மல் சாரீ செக்ஷனுக்கு அமிச்சிட்டாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்டோன் வச்ச மாதிரி வேணும்னு இந்த செக்ஷனுக்கு வந்து சென்ட் பண்ணாங்க. அதாவது இதுதான் வந்து டிசைனர் செக்ஷன், அது வந்து நார்மல் சாரீஸு. இங்கே போய் பார்த்தா டிசைன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது, ரேட்டும் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. உங்களுக்கு வந்து லெஹெங்கா, ஃப்ராக்கு, அப்புறம் சோலி அந்த மாதிரி டைப்பில் ஸ்டோன் வச்சதுலாம் வந்து நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க, ப்ரைடல் டிசைன்ஸு. ஆனால் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைடல் சாரீஸ் மாதிரி இருக்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அந்த கீழே பார்டர் வருது இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்டோனு. நமக்கு அந்த பேங்கிளில் கம்மல்லாம் வர மாதிரியான ஸ்டோன், அதாவது அந்த சீசட் ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நெட்டட் மெட்டீரியலில் இருந்தது அந்த க்ரீன் கலர். அதுக்கப்புறம் நிறைய காட்டினாங்க, எனக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்கல. அந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5500 சொன்னாங்க. அந்த சாரீ வந்து நல்லா இருந்தது, பட் எனக்கு வந்து அந்த சாரிக்கு 5500 வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆச்சு. அதனால நான் வச்சு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. லைட்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறத விட நேரில் இன்னுமே நல்லா இருந்தது, பட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் எனக்கு ரேட் அதிகமாக இருக்குன்ற மாதிரி இருந்ததால் நாங்கள் வந்து அது எடுக்கல. அதுக்கப்புறம் தனிஷ்காக்கு எஸ்கலேட்டரில் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால் மேலேயும் கீழேயுமா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. நெக்ஸ்ட் டே வந்து பால்கனி க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்தது. நான் உங்ககிட்ட ஒரு வாட்டியும் வந்து அப்டேட் காட்டிட்டு தான் இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு மோசமாக இருந்ததுலேருந்து நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக மண் இருந்ததுங்க. அந்த செடியெல்லாம் வந்து ரீபாட் பண்ணதால் வந்து இவ்வளோ மண். ஸோ அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மேலே ஒட்டரெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி விட்டுறலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுறதால கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெருக்கி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து அங்கே தண்ணி ஊற்றி அப்படியே வாஷ் பண்ணி விட்டுட்டோன்னா அங்கே வந்து ஒரு ஓட்டை இருக்குது, அது வழியாக போயிடும். அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் நடக்கிறதுக்கு இல்லை ஏதாவது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னா நமக்கும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு இப்போ வந்து எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. பால்கனிக்கு போனாலே வந்து ஹப்பாடான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப மோசமாக இருந்தது, ஆல்ரெடி காட்டியிருக்கேன் நான். கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணி கழுவி விட்டுட்டேன். ஸோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்தது. தனிஷ்காவை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்குறதுக்கு வேறு ஸ்கூலுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமா அப்படின்னு எங்களுக்கே ஒரு ஃபீல் இருந்தது. பட் என்ன பண்ணுறது, ஸ்கூல் ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஊஞ்சல் ஆடுறாட்டான் தனியாக. கிருத்திக்கு அக்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கு. அக்கா அக்கா ஓ என்ன பண்ணுறீங்க? கிருத்திக் வந்து இந்த ஊஞ்சல் ஆகட்டும் இல்லைனா இந்த மாதிரி நின்று சுற்றுறது கூட வந்து அவன் தனியாக இருக்கணும், அதாவது யாரும் பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். பிடிச்சாலும் வந்து கத்துறான். அவனுக்கு வந்து பயமாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் தான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அவன் பயப்பில்லை. தனியாக வந்து அந்த ஸ்லைடெல்லாம் கூட வந்து அவனுக்கு தனியாகவே வரணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த எங்களுக்கே பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட் நல்லாவும் இருந்தது. ஓகே, அவன் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கான் அப்படின்றது பெரிய விஷயந்தான். அக்கா எங்கே போச்சு? அக்கா அக்கா எங்கே? டாக் எப்படி கத்தும்? டாக் ஓ எப்படி கத்தும் டாக்? டாக் எப்படி கத்தா? அவன் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான் எல்லாத்தையும். புதுசாக இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு போல. நாங்கள் போன ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டெக்கரேஷனும் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கங்கே வந்து ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் நாங்கள் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். தனிஷ்கா எக்ஸாம் எழுதிட்டு வர கேப்பில் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த செட்டப்பும் வந்து தனியாக பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ரெயின்டியர்லாம் இருக்க மாதிரி, சாண்டா கிளாஸ் இருக்க மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது. பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி நம்ம நின்று கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு செட்டப்பும் இருந்தது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.